ட்ரீட்மெண்ட் சரியானதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா சில உணவியல் ரீதியாகவும் சரி, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, சில தவறுகளை செய்வாங்க. மூன்றாவது, உளவியல் சார்ந்தும் சில சிக்கல்களை ஏற்படுத்திப்பாங்க. உளவியல் சார்ந்த சிக்கல்கள்லாம் என்ன? இன்னைக்கு மருத்துவம் பொறுத்து நிறைய கட்டுக்கதைகள் பரவிக்கிட்டே தான் இருக்கு. உலகளவா வந்து பாத்தீங்கன்னா பரவிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய மூட நம்பிக்கைகளையும் வளர்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மூட நம்பிக்கைகள் அப்படின்ன உடனே நம்ம மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் சொன்னது எல்லாமே மூட நம்பிக்கை, இப்போ உள்ள சயின்ஸ் தான் வந்து 100% கரெக்ட் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இதற்கான வீடியோ வந்து நிறைய நான் போடலாம்னு இருக்கு ஃபியூச்சர்ல. உடல் சொல்வதுதான் புத்தி அப்படின்னு சொல்லுவோம். புத்தி அப்படிங்கிறது வெளியில கிடையாது, உள்ள இருக்கிறது. அந்த புத்தியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே உடல் சீராகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, அறிவு அப்படின்றத நோக்கி கூகுள தேடி பாக்குறது, ஏதாவது ஒரு போய் படிச்சு பாக்குறது, இல்ல நம்ம அறிவியல தான் வந்து அறிவு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல் அப்படிங்கிற புத்தி என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டோம் அப்படின்னாலே அறிவு தன்னால வளரும். நம்மளோட சிந்தனை வந்து தேவையில்லாம சிக்கலுக்குள்ள மாட்டாது. இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம சிக்காம இருந்தோம் அப்படின்னாலே நோய் மீண்டு வராம இருக்கும் அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோ ஹீலிங் சென்டர்.